विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायाज्जगते। पितरस्तपापां धृतशैर्दुरापां गङ्गासत्तापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। न अविमुक्तसमं क्षेत्रं न अविमुक्तसमागतिः न अविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशतमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। மகாவிஷ்ணுவானவர் கருடன் மேலே ஏத்திண்டு துருவனை அழிச்சுண்டு காசிக்கு போறார். அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்லி காசியை பத்தி சொல்றார். காஷீமிதானீம் யாஸ்யாமி விஸ்வேஸ்வர விலோகனே அத்ய யாத்ராஸ்தி மகதி கார்த்திக்யா பகுபுண்யதா கார்த்திகஸ்ய சதுர்தஷ்யாம் விஸ்வேஷம் யோ விலோகயேத் ஸ்நாத்வா சோத்தரவாகின்யாம் நதஸ்ய புனர் ஆகதிஹி. கார்த்திகை மாசத்துல சதுர்தசி, அது இன்னைக்கு நவம்பர் 4ஆம் தேதி 2025. கார்த்திகஸ்ய சதுர்தசி அன்னைக்கு யாரு விஸ்வேஸ்வரனை பார்க்கறா, தரிசனம் பண்றாளோ, காசியில யாரு இன்னைக்கு கங்கா உத்தரவாகினியான கங்கால ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு நான் புனராகதிஹி, திருப்பி ஜென்மா கிடையாதுன்னு மகாவிஷ்ணுவே சொல்றார். அப்பேற்பட்ட காசி கஷேத்திரத்துல இன்னைக்கு யாத்திரை இருக்கு. ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரை அது. அதை தரிசனம் பண்றதுக்காக நான் போறேன்னு சொல்றார். அப்போ இவர் அழிச்சுக்கிறாராம். இத்யுக்த்வா தார்க்ஷ்யமாரோப்ய த்ருவம் ஆனந்தமேதுரம் க்ஷணாத் வாராணசீம் பிராப ஹரிஹி ஸ்மரஹரோஷிதாம் பஞ்சகோஷ்யாஸ்ச சீமானம் பிராப்ய தேவோ ஜனார்தனः ஐனதேயாதவாருஹ்ய கரே திருத்வா த்ருவம் ததः மணிகர்ணியாம் பரிஸ்நாய விஸ்வேஷம் அபிபூஜ்ய ச த்ருவம் பபாஷே பகவான் இதம் தஸ்ய சிகீர்ஷயன்னே. அப்படி இன்னைக்கு இந்த யாத்திரை நடக்கிறதுன்னு சொல்லி துருவனை எடுத்து தார்க்ஷியனாகிய கருடன் மேல உட்கார வச்சுண்டு கணத்துல
வாராணசிபுரிய வந்து அடையறார் மகாவிஷ்ணு. அடைஞ்சு பஞ்சக்ரோஷ சீமை எல்லைக்கு வந்து மகாவிஷ்ணுவானவர் கருடன்ல இருந்து கீழே இறங்கி கையால துருவனை இறக்கி விடுறார். குழந்தைதானே, மணிகர்ணிகையில ஸ்நானம் பண்றார். போய் விஸ்வேஸ்வரனை பூஜை பண்றார் மகாவிஷ்ணுவே. அப்புறம் துருவனை பார்த்து துருவனுக்கு நல்லதை செய்யக்கூடியவரானவர் துருவன் கிட்ட சொல்றார், லிங்கம் ஸ்தாபய யத்னேன க்ஷேத்ரே அத்ரவை அத்ரயேவ அவிமுக்தகே த்ரைலோக்ய ஸ்தாபனம் புண்ணியம் யதா பவதி தேக்ஷயம் நியுதம் யத் பரிஸ்தாப்ய லிங்கானி பலமாப்யதே அன்யத்ர ததிஹ ஏகேன லிங்கேன பரிலப்யதே காலேன பங்கமாபன்னம் ஜீர்ணோத்தாரம் கரோதி யஹ யதஸ்ய பலஸ்யாந்த பிரளயேபி ந ஜாயதே வித்தஷாட்யம் பரித்யஜ்ய பிராசாதம் யோ அத்ர காரயேத் தேன தத்தோ பவேத் சர்வே நியுதயோ ஜனஹ கூபவாபி தடாகானி சக்தியா யோத்ர து காரயேத் அன்யத்ர கரணாத் தஸ்ய புண்ணியம் கோடி குணாதிகம். மகாவிஷ்ணுவானவர் துருவனை பார்த்து காசியில செய்ய வேண்டிய விஷயங்களை அனுகிரகமாக சொல்றார். இந்த இடத்துல லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணு, ரொம்ப எத்தனம் பண்ணி மனசை நிறுத்தி இந்த க்ஷேத்திரம் அவிமுக்த க்ஷேத்திரத்துல லிங்க ஸ்தாபனம் பண்ணு. இங்க லிங்கஸ்தாபனம் பண்றது 3 லோகத்திலையும் திரைலோக்கிய ஸ்தாபனம் புண்ணியம் யதா பவதி அக்ஷயம் பவதி. 3 லோகத்திலையும் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் உனக்கு கிடைக்கிறது. லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் ஒரு காசி அவிமுக்த க்ஷேத்திரத்துல லிங்க ஸ்தாபனம் பண்றதுனால கிடைக்கிறது. அதே மாதிரி நியுதம் யத் பரிஸ்தாப்ய லிங்கானி பலமாப்யதே. லட்சக்கணக்கான லிங்கங்கள் வெவ்வேறு இடங்கள்ல ஸ்தாபனம் பண்றதுக்கான புண்ணியம் அந்யத்ர ததிஹ ஏகேன லிங்கேன பரிலப்யதே. இங்க ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றதுனால பலவிதமான லிங்கங்கள் பல இடங்கள்ல நீ ஸ்தாபனம் பண்ற புண்ணியம் உனக்கு சித்திக்கிறது. அதே மாதிரி இங்க ஜீர்ணமான கோவில்கள் காலேன பங்கமாபன்னம் ஜீர்ணோத்தாரம் கரோதியா. காலத்தினால நாளாவட்டத்துல ஜீர்ணமாயிருக்கிற கோயில்களை வந்து காசி கஷேத்திரத்துல ஜீர்ணோத்தாரணம் பண்ணா அது பிரளயம் வரைக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா. ஏன்னா அத்தனை ஒரு புண்ணியம் அது. பிரளயேபி ந ஜாயதே அந்தஹா தஸ்ய பலஸ்ய. அந்த பலத்தினுடைய முடிவு பிரளய காலத்துல கூட வராதான், பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொடருமா. அதனால காசியில இருக்கிற லிங்கங்களை கோவில்களை ஜீர்ணோத்தாரணம் பண்றது அவ்வளோ மகா விசேஷம்னு மகாவிஷ்ணுவே சொல்றார். வித்தஷாட்யம் பரித்யஜ்ய பிராசாதம் யோத்ர காரயேத். பிராசாதம்னா கோயில். பணத்தை செலவு பண்றதுக்கு யோசிக்காம யாரு ஒருத்தன் இங்க கோவில் கட்டுறானோ தேன தத்தகா பவேத் சர்வே மேரு நியுக்த யோஜனா. மேருமல பரியந்தம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யோஜனைகளை தானமா பூதானம் பண்ண பலன் கிடைக்கிறதா. அதே மாதிரி கூப்பவாபி தடாகானி சக்தியா யோத்ர து காரயேத் அந்யத்ர கரணாத் தஸ்ய புண்ணியம் கோடி குணாதிகம். காசி கஷேத்திரத்துல கிணறு குளங்கள் என்ன தொட்டிகள் இதெல்லாத்தையும் யாரு இப்ப சக்தி பிரயோகம் பண்ணி யார்
ஏற்படுத்துறானோ அதெல்லாம் மற்ற இடங்கள்ல அதே விஷயங்களை பண்றதுக்கு என்ன பலனோ அதோட கோடி தடவை பலன் கிடைக்கிறதாம். அத்தனை அத்தனை மடங்கு, கோடி மடங்கு பலன் இங்க கிடைக்கிறதாம். இஜ்யார்த்தமத்ரய குர்யாத் சுரம்யாம் புஷ்பவாட்டிகாம் புஷ்பே புஷ்பே பலம் தஸ்ய ஸ்வர்ண குசும ஆதிகம் அத்ர பிரம்மபுரீம் கிருத்வா யோ விப்ரேப்ய பிரயச்சதி வர்ஷாசனேன சம்யுக்தாம் தஸ்ய புண்ணியபலம் ஸ்ருணு. இந்த இடத்துல ரம்யமான புஷ்ப வனங்களை உற்பத்தி பண்ணி கோவில்களுக்காக யார் கொடுக்கறானோ அது சாதா பூ இல்லையா, அங்க இருக்கிற பூக்களுக்கு சமமா ஸ்வர்ணத்தினால ஆன பூவை கொடுத்தா என்ன பலனோ அப்படி ஒரு பலன் கிடைக்கிறதா. ஸ்வர்ண புஷ்பங்கள் அர்ப்பணம் பண்ற ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. அதே மாதிரி பிரம்மபுரிங்கிறது நம்ம அக்ரஹாரங்கள். அதுக்கு இங்க பிரம்மன்னா பிராமணன் அர்த்தம். இங்க காசியில பிரம்மபுரி என்ற பிராமணர்களுக்கு க்ஷேத்திரம் அமைச்சு யாராவது கொடுத்து விப்ரேபியா பிரயச்சதி, அந்த மாதிரி பிராமணர்களுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்டை உருவாக்கி பிராமணர்களுக்கு யாரு கொடுத்தாலும் வருஷ அசனேன ஒரு வருஷம் சாப்பாடோட சேர்த்து கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கும் பொழுது என்னென்னலாம் புண்ணியம் கிடைக்கும்னு நான் சொல்றேன் கேளுன்னு மகாவிஷ்ணு சொல்றார். க்ஷீயந்தே சலிலானி அப்தேஹே பௌமாஹாஸ்ச அத்ர சரேணவஹ சத்ர சரேணவஹ க்ஷயோ நதஸ்ய புண்ணியஸ்ய சிவலோகே சமாசதே. அதாவது சலிலம் ஜலமானது அப்தேஹே க்ஷீயந்தே, கடல்ல இருக்கிற ஜலம் கூட வத்தி போனாலும் போகலாம். அதே மாதிரி பௌமாச்சத்திர சரேணவஹ ரேணவஹாச்ச, ரேணுக்கள் பூமியில இருக்கக்கூடிய தூசி இருக்கே அது கூட இல்லாம போயிடலாம். ஆனா இந்த புண்ணியம் பண்ணிருக்கானே, பிராமணர்களுக்கு கிரகங்கள் பண்ணி இடம் பண்ணி கொடுக்கிறானே, க்ஷயோனதஸ்ய புண்ணியஸ்ய, அவனுக்கு புண்ணியம் க்ஷயமே அடையாது. சிவலோகே சமாசத்தை, சிவலோகத்துல போய் அடையிற ஒரு பாக்கியத்தை அடையறான். சிவலோகே சமாஸ்தே. ஏன் அவ்வளவு உன்னதமாக சொல்லியிருக்கு? இது என்ன பிராமணர்களுக்கு வீடு இடத்த ஏற்படுத்தி கொடுக்கறதுல மட்டும் என்ன, மத்தவன் எல்லாம் வாழ வேண்டாமா அப்படின்லாம் இந்த காலத்துல இதுக்கு காதுல வாங்குறவன் கேட்பான். அதாவது பிராமண தர்மம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் சொல்லி லோக க்ஷேமத்துக்காக வாழ வேண்டியது பிராமணனுடைய தர்மம். யாக யஜ்ஞாதிகள் பண்ணிட்டு நாள் முழுக்க அந்த மாதிரியே காலத்தை செலவு பண்ணணும். தனக்காக சொத்து சேர்க்கிறதோ தனத்தை சேர்த்துக்கிறது கூடாதுங்கிறது தர்மம். அப்படி தர்மமாக உலகத்துக்காக வாழும் பொழுது அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு ராஜாவினுடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை. இல்லைன்னா அவனும் எல்லாரும் மாதிரி பணம் சம்பாதிக்க போயிடுவான், வைஷ்யன் மாதிரி. வர்ண தர்மங்கள் இருந்த காலகட்டங்கள்ல இவன் தனம் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சு சேமிச்சு வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்த பொழுது ராஜாக்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறது தர்மம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அவளும் அதை அப்படிதான் எடுத்துட்டான். ஏன்னா என்ன நீ வீடு என்ன பெருசா பண்ணி கொடுத்துட போறான், இருக்கிறதுக்கு இடம், யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கு தேவையான பசுமாடு, அப்புறம் விரீஹி மாதிரி விஷயங்கள், இதுதான் இந்த தேவைகளை பண்ணி கொடுத்தா அவர் பாட்டு யஜ்ஞங்களை பண்ணிட்டு இருக்க போறார்கள் அப்படிங்கிறது. இதே காசி கண்டத்திலே வந்தது. பிராமணர்களும் பசுமாடும் ஒரே குலம் அப்படின்னு. அதுல வாய் பிராமணர்கள் இதுவாகவும் சாமகிரிகள் முழுக்க
பசுமாடு இடத்திலையும் வரக்கூடிய ஒரு யஜ்ஞத்திற்கான 2 பாகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பசுமாட தானம் பண்றது ரொம்ப விசேஷம் பிராமணர்கள்ட்ட. ஏன்னா பசுமாட்டுல இருந்து வரக்கூடிய சாணம், அதுல இருந்து வரக்கூடிய பால், வரக்கூடிய தயிர், வரக்கூடிய ஆஜ்யம் என்கின்ற நெய், கோமயம், இது எல்லாமே யஜ்ஞங்களுக்கு உபயோகப்படுறது. அதை தவிர நெல்லு விரீகி, அதுக்கு தேவையான நெல்லு உற்பத்தி பண்றதுக்கான விஷயம் தேவை அவளுக்கு. இவைகளை செஞ்சு கொடுக்கிறது ஒரு ராஜாவினுடைய கடமை என்று இருந்தது. அப்புறம் பிரம்மதேயம்னு சொல்லி நிலங்கள் அதிகமாக பாபம் கழியணுங்கிறதுக்காக ராஜாக்கள் கொடுத்தா அப்படிங்கிறத பார்க்கணும். பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டது, அத்தனை நிலங்கள் இவாளுக்கு கொடுத்தாளேன்றது அவன் ராஜா தன்னுடைய பாப க்ஷீணமாகணுங்கிறதுக்காக அவன் கொடுத்தான். ஆனா அடிப்படை வசதிகளை இவாளுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அவ மத்தத பொருளை தேடி ஓடாம யாக யஜ்ஞங்கள்ல போக்கஸ் பண்ண முடியுங்கிறதுனால சொசைட்டியே அதை பண்ணி கொடுத்தது. அதனால மகாவிஷ்ணு அதுதான், அது ரொம்ப புண்ணியம்னு சொல்றாரு. ஏன்னா நீ பண்ணி கொடுக்கறது எதுக்கு போகிறது? யாக யஜ்ஞங்கள் செய்யறதுக்கு போகிறது. பிராமணன் பிரம்ம விஷயத்த அனுசந்தானம் பண்றான், வேதத்தை ரட்சிக்கிறான், யாக யஜ்ஞாதிகள் லோகத்துக்காக பண்றான், தர்மத்தை உபதேசிக்கிறான், வித்தியைகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறான், நல்ல ஆச்சரணத்தினால மக்களை நெறிப்படுத்தலாம். அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுனால அவர்களுக்கு சில விதமான சௌகரியங்களை பண்ணி கொடுக்கறது தர்மமாக சொல்லப்படுறது. இங்க அததான் மகாவிஷ்ணு சொல்றார். இப்படி பிரம்மபுரியை யாராவது ஏற்படுத்தி கொடுத்தான்னா உலகம் உள்ளளவும் அவர்களுக்கு புண்ணியம் இருக்கும்னு சொல்றார். மடானபி தபஸ்விப்யா காரயித்வாத்ரயோர்பயேத் ஜீவனோபாய சம்யுக்தானு சோபி பூர்வ பலாஸ்ரயா கிருத்வா மகாந்தி புண்ணியானி யோத்ர விஸ்வேஸ்வரேர்பயேத் நதஸ்ய புனராவிருத்திர் தாரே சம்சார சாகரே. கோரேவா இருக்கும்னு நினைக்கிறாரு எழுத்து பிழை. அப்படி யாராவது ஒருத்தன் மடங்களை காசியில ஏற்படுத்தி சாதுக்களுக்கு கொடுத்தான்னா அவனும் இந்த பிராமணர்களுக்கு குறி ஏற்படுத்தி கொடுத்த சமமானதை அடைவான். மட்டானபி தபஸ்விப்யா காரயித்வா, தபஸ்விகளுக்கு மட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அர்ப்பணம் பண்ணால் எதுக்கு? ஜீவனோபாய சம்யுக்தான், அவர்களுக்கு ஜீவனத்துக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணி கொடுத்தான்னா சோபி பூர்வ பலாஸ்ரயா, பிராமணனுக்கு என்ன தேவைப்படுறதோ அதை பண்ணி கொடுத்தா என்ன பலன் வருதோ அதே பலனை சன்னியாசிகளுக்கு மட்டம் பண்ணி கொடுக்கறதுனாலையும் அடையறான். ஏன்னா அதுவும் அதே மாதிரி பலன்களை தான் கொடுக்கறது உலகத்திற்கு. வேதாந்த விஷயங்களை அனுசந்தானம் பண்றதுக்கு, மக்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு, ஞானபோதம் பண்றதுக்கெல்லாம் சன்னியாசிகள் எத்தனம் பண்ணுவா அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு மட்டம் அமைச்சு கொடுக்கறது புண்ணியகரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே நெகட்டிவா எடுத்துக்கிற காலகட்டம் இப்போ. அதனால சரியா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தர்மம் எதுக்கு நம்மளோட நல்லதுக்காக அவளுக்கு நல்லது பண்றோம், அவ்வளவுதான். லோகம் க்ஷேமமா இருக்கணும், நம்ம எல்லாரும் சுபீக்ஷமா இருக்கணும். ஆத்மஜம் பூஜையே அர்ச்சையே பூதிகாமகா. ஆத்ம ஞானிய நீ பூஜை பண்ண அர்ச்சனை பண்ணேன்னா உனக்கு தனம் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அங்க அகங்காரம் கிடையாது. அதனால அவ பண்ற புண்ணியங்கள் அவள் ஆசிரியக்கிறவாளை சேர்றதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால சாதுக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசிரியக்கிறோமோ, சாதுக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணி கொடுக்குறோமோ, அதே மாதிரி நல்ல பிராமணர்களுக்கு நன்மை பண்றது, இதெல்லாம் எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும். கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் அப்படின்னு சொல்றது. பசுமாடு, பிராமணன், சன்னியாசி, இது மூணும். கோபிராமணன் சொல்லப்படுறது, சன்னியாசியும் சேர்த்துக்கலாம். இத மூணை ஒழுங்கா பாதுகாத்தாதான் நம்ம தர்மம் காப்பாற்றப்படும்.
அது காப்பாற்றப்படக்கூடாதுன்னு நினைக்கிற சக்திகள் தான் இத மூணுத்தையும் எதிர்க்கிறது. இன்னைக்கு கூட பார்க்கலாம். சன்னியாசி பேரை கெடுக்கணும், பிராமணர்களுக்கு கெடுதல் பண்ணணும், பசுமாடை கொல்லணும், இது மூணு பண்றது எல்லாம் பார்த்தா ஒண்ணு ஏதோ ஒரு அப்ரஹாமிக் தாட்ஸ் இருக்கும், கன்வர்ஷன் இன்டென்ட் இருக்கும், இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு. ஆனா அடிப்படை இதுல எல்லாம் என்னன்னா, இந்த தர்மத்துக்கு ஹானி ஏற்படணும், கெடுதல் பண்ணணும்ன்றது இவங்க அத்தனை பேருக்கும் குறிக்கோளா இருக்கிறதுனால எதை அட்டாக் பண்றான் இன்னைக்கும் பார்த்தா இது மூணுதான்: சன்னியாசி, பிராமணன், பசுமாடு. அதனால நம்ம தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர்கள் இது மூணுத்தையும் ரட்சிக்கணும். கீதையில பகவான் சொல்றார், பொதுவான தர்மங்களை தான் சொல்றார். ஆனா பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணும் பொழுது பிராமணத்துவத்தினுடைய ரட்சணம் தான் இங்க பகவானோட உத்தேசமாக இருக்கு. ஏன்னா பிராமணத்தினத்துவ ரட்சிக்கப்பட்டால் மற்ற தர்மங்கள் தானாக ரட்சிக்கப்படுகிறது, மற்ற வர்ணாசிரம தர்மம் ரட்சிக்கப்படும். ஏன்னா பிராமண அதீனம்தான் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்றார். பிராமணர்களை ரட்சிக்கலைன்னா வர்ணாசிரம தர்மம் நிக்காது. வர்ணாசிரம தர்மம் போச்சுன்னா இந்து மதமே தன்மையற்று போயிடும். இவனடா அவன் சனாதன தர்மத்தை நம்ம தீண்டாமை எல்லாம் வர்ணாசிரம தர்மத்துல கிடையாது. அதெல்லாம் பிற்கால அடிஷன். வர்ண தர்மம்னு சொல்லும் பொழுது இந்த குண கர்ம விபாகஷான்னு பகவான் சொல்ற மாதிரி கர்ம விபாகம் பண்ணது. வைசியம் தேவையா, கத்திரியன் தேவையா, மத்த இதெல்லாம் தேவையான்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல அது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் கேட்டகரைசேஷன் தேவையில்லை. ஏன்னா சொசைட்டி மாறிடுது. ஆனா பிராமண தர்மம் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா மற்ற விஷயங்கள் இந்த தர்மத்தினுடைய, அதாவது சனாதன தர்மத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இவாளாலதான் தர்மத்தை அதுக்கேற்ற பிராமணனா இருக்கணும். அதுக்காக நம்ம லெதர் இண்டஸ்ட்ரி வச்சுட்டோ இல்ல சாஃப்ட்வேர் மேனேஜரா இருந்துட்டு வேற ஒரு பிராமண தர்மத்தை பண்ணாம என்ன கண்டத்தையும் சாப்பிட்டு கண்டம் அந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசலைங்க. நம்ம வரப்புனால எவனோ ஒருத்தன் பிராமணனா பிறந்துட்டு கடைசியில எப்படியோ வாழற ஒருத்தர் அவளை பத்தி பேசல. வேத மார்க்கத்தை அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு வைதிக தன்மைய மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவாளை ரட்சிச்சாக வேண்டியிருக்கு. ஏன்னா தர்ம ரட்சணம்னா தர்மிய ரட்சிச்சாதான் தர்மம் ரட்சிக்கப்படும். தர்மோ ரக்ஷதி ரட்சிதா, ரட்சிதா தர்மஹா ஏவ ரக்ஷதி. காப்பாற்றப்பட்ட தர்மமே உன்னை காப்பாற்றும். அப்ப தர்மத்தை எப்படி காப்பாத்துறது? தர்மம்ங்கிறது அப்டிராக்ட் ஆச்சே, புத்தியில தானே இருக்கு தர்மம்ங்கிறது. அதை எப்படி நீ காப்பாத்துவ? யாரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளை காப்பாற்றும். தர்மிய ரட்சிச்சேன்னா தர்மம் ரட்சிக்கப்படும். அப்ப தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறவர்கள் சாதுக்கள், அதே மாதிரி பிராமணர்கள், இவாளுடைய சக்தியே வேதம் தான், அந்த தர்மம் தான், வேற விதமான சக்தி கிடையாது. அப்படி இருக்கிறவாளுக்கு சக்தி எது கொடுக்கணும்? அந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்றவா மற்றவாள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த பிராமண பிரம்மபுரி மடங்கள் இதெல்லாம் க்ஷீணம் ஆயிடப்படாது. அகராரங்களே போயிடுத்து. இப்போ தமிழ்நாட்டுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சமூகத்தினுடைய தன்மை அதை அழிச்சு என்னத்தை காண போறோம்னு தெரியல. இதை அழிச்சிடணும் அப்படின்னு முனைப்பாக இருக்கிற காலம் ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கு. ஆனா எவ்வளவுக்கெவ்வளோ அந்த ஸ்ட்ரக்சர் ரட்சிக்கப்படுறதோ அவ்வளவுக்கெவ்வளோ நல்லது. ஆனா அது சொல்றதே தப்பு, வாயை திறந்து இதை பத்தி பேசவே கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ காலகட்டங்கள். பப்ளிக்ல ஒருத்தர் பேசினார்னு உபன்யாசகர் அவரை போட்டு குழிக்கு எடுத்துட்டானுங்க வருஷ கணக்குல. ரொம்ப அப்யூசிவ். எனிவே, ஸோ இவர் ஏன்னா இது இப்படி சொல்றது நடக்கிறது நேர ஆப்போசிட்டா இருக்கு. என்னத்த பண்றது? நம்ம நடு நிலைமையா ஒண்ணு சொல்ற சிச்சுவேஷன்ல இருக்கு. கிருத்வா மகாந்தி புண்ணியானியோத்திர விஸ்வேஸ்வரேர்பயேத் நதஸ்ய புனராவృத்தி கோர சம்சார சாகரே.
திருப்பியும் கோர சம்சார சாகரத்துல விழறதில்லை அப்படின்னு சொல்றார். இது மாதிரி யார் பண்றாளோ, பண்ணி கொடுக்கிறாளோ, அவளுக்கு திருப்பி கோர சம்சார சாகரத்துல விழறதில்லை அப்படின்னு மகாவிஷ்ணுவே சொல்றார். அனந்த இதிவாதோயம் மயி லோகே அத்ர கீயதே பரம் காஷி குணானாம் ஹி மயாப்ய அபி அந்தோ ந லப்யதே. இந்த உலகத்துல என்ன அனந்தன் அனந்தன்னு எல்லாரும் பாடுறா. ஆனா இந்த அனந்த தன்மை காஷியில இருக்கே, அது அனந்தனாகிய என்னால கூட முழுசா அடைய முடியல. அப்படி ஒரு தன்மை இந்த காஷிக்கு இருக்கு. அதனால தஸ்மாத் பிரயத்னத காஷ்யாம் ஹே துருவ ஸ்ரேயஸ்ரமாஸ்ரயேத் காசி ஸ்ரேய பலம் பும்சாம் அக்ஷயாயோபஜாயதே. ஹே துருவா, அதனால நித்திய வாசம் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். எப்படியாவது காசியில இருக்கணும்ன்ற பிரயத்தனம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் மகாவிஷ்ணுவே. அப்புறம் கணங்கள் சொல்றது, துருவமித்யுபதிஷ்யாத ஜகாம கருடத்வஜः துருவோபி லிங்கம் சம்ஸ்தாப்ய வைத்தியநாத சமீபதः பிரசாதம் சுமஹத் கிருத்வா கிருத்வா குண்டம் ததக்ரதः விஸ்வேஸ்வரம் சமபியர்ச்ய கிருதகிருத்யோ கிருஹம் யயௌ துருவேஸ்வரம் சமபியர்ச்ய துருவகுண்டே கிருதோதகः துருவலோகமவாப்னோதி நரோ போக சமன்விதः துருவஸ்ய பரமாக்கியானம் எப்படேத் பாட்டயேதபி ச விஷ்ணுலோகமாசாத்ய ஜாயதே விஷ்ணுவல்லபா. இப்படியாக துருவனுக்கு உபதேசித்து விட்டு கருடத்வஜனாகிய மகாவிஷ்ணுவானவர் அந்தர்தனமாறார். துருவன் பரமபாகியசாலியாக வைத்தியநாத கஷேத்திரம் காசியில ஒன்று இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் இருக்குன்றோம். அங்க ஒரு வைத்தியநாதர் இருக்கார். அவருக்கு பக்கத்துல ஒரு துருவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி ஒரு அற்புதமான கோவில் ஒன்னுத்தையும் ஏற்படுத்தி அதுக்கு முன்னாடி ஒரு குண்டத்தையும் ஸ்தாபனம் பண்ணான். பிராசாதம் சுமகத்து கிருத்வா கிருத்வா குண்டம் ததக்ரதா. முன்னாடி ஒரு பெரிய குண்டம், குளம் வேற வெட்டியிருக்கான். அதெல்லாம் இப்ப எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. இவ்வளவு பெரிய கோயில் இருந்திருக்குன்னு தெரியறது. காலகதி படையெடுப்புகள், அதனால அங்க இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே துவம்சமாக இருக்குன்னு தெரியறது. அப்புறம் விஸ்வேஸ்வரனை பல வருஷங்கள் உபாசனை பண்ணி தியானம் பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சு அவனோட லோகத்தை போய் அடையறான். அந்த துருவேஸ்வர மகாலிங்கத்தை யாரு மனசுல தியானிக்கிறாளோ, போய் பூஜை பண்றாளோ, துருவகண்டத்துல போய் யாரு கர்மாக்களை பண்ணி அந்த குண்டத்துல இருக்கக்கூடிய ஜலத்தினால துருவேஸ்வரர் அபிஷேகம் பண்றாளோ, அவள்லாம் துருவலோகத்தை அடைவா. அங்கிருந்து எல்லா சுகங்கள் சந்தோஷங்களை அனுபவிப்பா. அதே மாதிரி இந்த துருவச்சரித்திரத்தை யாரு படிக்கிறாளோ, யாரு அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கிறாளோ, சொல்றாளோ, மற்றவாளை இதை படிக்க வைக்கிறாளோ, அவெல்லாம் விஷ்ணுலோகத்தை அடைவா, விஷ்ணுவனுடைய விரும்பத்தக்கவாளா இருப்பா அப்படின்னு சொல்றது கணங்கள். இந்த துருவனுடைய சரித்திரத்தை எதேச்சியா கேட்டா கூட பெரிய ஒரு சந்தோஷம், சௌக்கியத்தை அடைவான்னு அடுத்த ஒரு ஸ்லோகம். நரோ துருவஸ்ய சரிதம் பிரசங்கே ந ஸ்மரன்னபி. ஏதோ போற போக்குல மழைக்கு ஒதுக்கும்போது கேட்டா கூட நான் பாப்பைர் அபிபூயேத மகத் புண்ணியமவா புண்ணியாது. ஒரு பாப்பங்களும் அவன் அண்டாது மகா புண்ணியத்தை அடையறான் அப்படின்னு இந்த ஸ்காந்தம். இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்தே காஷீகண்டே பூர்வார்த்தே
ध्रुवस्तुति वर्णनम नाम एकविंशतितमोऽध्यायः 19வது அத்தியாயமானது இதுல பூர்த்தியாகிறது. துருவனுடைய ஸ்துதி, அப்புறம் மகாவிஷ்ணு அதுக்கு சொன்ன பலன், ஏகவிம்சதி 21வது அத்தியாயம் பூர்த்தியாயி 22வது அத்தியாயம் பிரம்மகிருத காசி பிரசம்சா வர்ணனம். பிரம்மனே வந்து காசிய பிரசம்சை பண்றார். அந்த வர்ணனம் இந்த அத்தியாயத்துல. அதுக்கு பிரம்மலோகத்தை எப்படி அடைஞ்சார் சிவசர்மன், ஏன்னா இப்பவே சொர்க்கலோகத்துலதான் இருக்கார். உவர்லோகத்துல இருந்து சுவர்லோகம் போயிருக்கார். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சிவசர்மோவாச்ச பவாக்கியானமிதம் ரம்யம் மகாபாதகநாசனம் மகாச்சரியகரம் புண்ணியம் சுத்வா திருப்தோஸ்மி போ கணௌ. கணங்களை பார்த்து சிவசர்மா சொல்றாராம், இந்த ஆக்கியானம் ரொம்ப ரம்யமாக கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா துருவன் கஷ்டத்தெல்லாம் விட்டு இவ்வளோ பெரிய சௌக்கியத்தை அடைஞ்சான். மகாவிஷ்ணுவே எப்படி கிருப பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் கேட்க கேட்க ரம்யமாக இருந்தது. மகா பாதக நாசனம், பாதகங்கள் எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கு. கேட்கவும் நல்லா இருக்கு, நல்லதையும் கொடுக்க போகுது. பெரிய புண்ணியம், மகா ஆச்சரியகரம் புண்ணியம், ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆச்சரியமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அதை கேட்டு ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான் சிவசர்மன். அகஸ்தியர் சொல்றார், அகஸ்தியோவாச்ச இத்தம் யாவது த்விஜஹா ப்ரூதே விமானம் வாயுவேகாம் தாவது பிராப மகர்லோகம் ஸ்வர்லோகாத் பரமாத்புதம் த்விஜோ அதலோகம் சம்வீக்ஷ்ய சர்வதோ மகசாவிருதம் தௌ கணௌத் பிரத்யுவாச்சேதம் கோயம் லோகோ மனோஹரஹ தாவூச்சதுஸ்ததோ விப்ரம் நிஷாமய மகாமதே அகம் அயம் சஹி மகர்லோகா ஸ்வர்லோகாத் பரமாத்புதா. அகஸ்தியர் சொல்றார், சிவசர்மனானவன் இப்படி துருவ விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த கதையில லயிச்சிட்டு இருக்கிற காலத்துல வாயு வேகத்துல போகக்கூடிய அந்த விமானமானது அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. இந்த டபுள் ஸ்பீட்ல ஒரு பிளேன் ஒண்ணு உற்பத்தி பண்ணாலே, என்னது கூட பொசுங்கி போயிடுத்து, ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை டிராப் பண்ணிட்டா. அந்த மாதிரி ஜெட் ஸ்பீட்ல போச்சா அது. வாயு வேகம், இது நம்ம சொல்றது சூப்பர் சானிக்கு, இது வாயு வேகம்ன்ற சானிக் ஸ்பீட்ல போறதுதான். அது என்னன்னா மகர்லோகத்தை போய் அடைஞ்சிடுது. ஸ்வர்லோகத்திலிருந்து, ஸ்வர்லோகத்துலதான் இத்தனை கிரகங்கள் அது இது எல்லாம் இருந்தது திருவன் வரைக்கும், அத்தனையும் அங்க ஆச்சு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், அதுக்கப்புறம் மகர்லோகத்துக்கு போய் அற்புதமான மகர்லோகத்தை அடைஞ்சிட்டான். அங்க எல்லா இடத்துலயும் ஒரே அற்புதமாக இருக்கான், பிரகாசிக்கிறான், மகசாவிருத்தம். அப்போ இவ கணங்களை பார்த்து என்ன லோகம் இதுன்னு கேட்கிறார் சிவசர்மன். கணங்கள் சொல்லுது, இதுதான் இந்த மனோகரமான லோகம் தான் மகர்லோகம். அயம் சகி மகர்லோகா ஸ்வர்லோகாத் பரமாத்புதா. ஸ்வர்லோகத்தை விட ரொம்ப அற்புதமான மகர்லோகம், சொர்க்கத்தை விட அற்புதமா இருக்கு. கல்பாயுஷோ வசந்தி அத்ர தபசா தூத கல்மஷாஹ
விஷ்ணுஸ்மரண சங்கீண சமஸ்த கிளேஷ சஞ்சயாः நிர்வ்யாஜ பிரணிதானேன திருட்வா தேஜோமயம் ஜகத் மகாயோக சமாயுக்தௌ அசந்தி சமாயுக்த வசந்தி அத்ர சுரோத்தமாக கல்பாயுஷா. கல்ப காலத்திற்கு இங்க இருக்காளாம், இங்க வர பாக்கியம் பெற்றவர்கள்லாம். சதுரயுகங்கள்லாம் தாண்டி மன்வந்திரம் தாண்டி கல்பம் அளவுக்கு இருக்காளாம். யாரு? நிர்தூத கல்மஷாகா, பாபத்தை நீக்கினவர்கள். எப்படி நீக்கினா பாபத்தை? விஷ்ணு ஸ்மரண சங்கீண சமஸ்த கிளேஷ சஞ்சயாக, விஷ்ணுவை தியானம் பண்ணி எல்லா கிளேஷங்களையும் நீக்கியவர்கள். விஷ்ணு தியானத்தினால மகர்லோகமாகிய இந்த அற்புதமான லோகம் அடையப்படுறது. நிர்வியாஜ பிரணிதானேன திருஷ்டுவா தேஜோமயம் ஜெகது. மகாயோகிகள் அவள்லாம் மகாயோக சமாயுக்தௌ வசந்தி அத்ர. அப்படிப்பட்ட யோகிகள்லாம் இங்க வாழ. இத்தம் கதா கதயதோர் பகவத் கணயோகோ பிரியே. அகஸ்தியர் சொல்றார், இப்படி இவா சொல்லிட்டு இருந்த காலத்துல டக்குன்னு அடுத்த லோகத்துக்கு போயிட்டான். க்ஷணார்த்தேன விமானம் தஜ்ஜனலோகம் நினாயதான். ரொம்ப நாள் ஸ்டாப் இல்ல மகர்லோகத்துல. சும்மா போற வழியில பார்த்துட்டா இதுதான் மகர்லோகம்னாரு, அதுக்குள்ள பார்த்தா அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுத்து விமானம். அர்த்த க்ஷணத்துல ஜனலோகத்துக்கு போயிடுத்து. இங்க யார் இருக்கான்னு கேட்கிறார். அவ சொல்றா, நிவசந்தி அமலா யத்ர மானசா பிரம்மண சுதா. மானசான பிரம்மாவனுடைய புத்திரி இங்க வாழறா. சனந்தனாத்யா யோகீந்திராஹா சர்வே தே ஊர்துவரேதசாக. இல்ல பிரிண்ட் ரொம்ப சுமாரா இருக்கு. சனந்தர் முதலான யோகிகள், ஊர்துவரேதஸ்கள், குண்டலினி வழியாக சக்தி பெற்றவர்கள். அந்நேது யோகினஹா ஏவைஹி அஸ்கலத் பிரம்மச்சாரிணஹா. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் மகா யோகிகள். சர்வ துவந்துவ விமுக்தாக, துவந்துவத்தை நீக்கினவர்கள். அவள்லாம் இந்த நிர்மலமான ஜனலோகத்துல வசிக்கிறார். ஜனலோகாத் தப்போ லோகஹ தேஷா லோச்சன கோச்சரஹ கிருதஸ்தேன விமானேன மனோவேகேன கச்சதா. ஜனலோகமும் அத்தனைதான். டக்குன்னு அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுத்து. எதுன்னா கண்ணுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கக்கூடிய தப்போலோகத்துக்கு போச்சான். வைராஜா யத்ரதே தேவாஹ வசேயுஹு தாகவர்ஜிதாக வாசுதேவே மனோ ஏஷாம் வாசுதேவார்ப்பித கிரியாக தபசா தோஷ்ய கோவிந்தம் அபிலாஷ விவர்ஜிதாக தபோலோகமிமம் பிராப்ய வசந்தி விஜிதேந்திரியாக. வைராஜர்கள் விராஜர்கள் எங்க வசிக்கிறார்களோ, தாகமில்லாதவர்கள், வாசுதேவனை மனசில் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு வாசுதேவனிடமே தன்னுடைய ஜீவனத்தை அர்ப்பணித்துக் கொண்டு கோவிந்தனை தபஸ்னால சந்தோஷப்படுத்தி தான் எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் யார் இருக்காளோ அவள்லாம் தபோலோகத்துக்கு வந்துடுறாள். விஷ்ணு ஆராதிக்கிறவா கூட அதுக்கு முன்னாடி லோகம்தான். வாசுதேவன் ஆராதிக்கிறவாளுக்கு இந்த தபோலோகம் கிடைக்கிறதுன்னு சொல்றார். ஷிலோஞ்ச விருத்தயா ஏவை தந்தோல்லூகலிகாஸ்சயே அஷ்மகுட்டாஸ்ச முனயஹ ஷீர்ணபர்ணாஷினஸ்சயே கிரீஷ்மே பஞ்சாக்னி தபசஹ வர்ஷாசுஸ்தண்டி ஏஷயாஹ ஹேமந்த சிசிரார்த்தே ஏக்ஷபந்தி சலிலேக்ஷபாஹ. வெறும்ன வாசுதேவனை ஆராதிக்கிறவா மட்டும் கிடையாது, மகா தபஸ்விகள் எல்லாமும் இங்க வராலாம். யாருன்னா ஷிலோச்ச விருத்தையா, கல்ல சாப்பிட்டு இருக்கக்கூடியவர்.
ரொம்ப கடினமான தபஸ். அஷ்மகுட்டாஸ்ச முனைய ஷீர்ண பர்ண சினஸ்ச. அதாவது வெறும் இலை, காஞ்சி போன இலை, கீழே கடக்கிற தானியங்கள், வெறும் பல்லால அதனுடைய தோலை தந்தோலூக லிகாஸ்ச பல்லால அதனுடைய தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற விரைய சாப்பிடுறான். போய் உரல்ல போட்டு இடிக்கிறது கிடையாது. அப்புறம் ரொம்ப க்ஷீணமாயி தானா கீழே விழுந்து காஞ்சி போன சரகுகள், இலைகள், அதை மட்டும் எடுத்து சாப்பிடுறவா. பஞ்சாக்னியில வெயில் காலத்துல உட்கார்ந்து தபஸ் பண்றவா. மழை காலத்துல கட்டாந்தரையில படுத்துட்டு இருக்கிறவா. ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து எப்பெல்லாம் மழை பெய்யும் குளிரும் அந்த காலத்துல கூட தண்ணியில நின்னுட்டு தபஸ் பண்றவா. வெறும் குஷாகிரத்துல இருக்கக்கூடிய தண்ணிய மட்டும் குடிச்சு வாழறவா. குஷாகிர நீர விப்ரூஷ ஸ்திருஷிதா எதையா அபிபன்னு. வெறும் கர்ப்பமுனியில இருக்கக்கூடிய ஜலத்தை குடிச்சு வாழறாளாம். வாதாசினா காத்த சாப்பிட்டுட்டு வாழறவா. அதிக்ஷுதிதாக பாதாகிரா அங்குஷ்ட பூஸ்பிருஷாக கால் கட்டவரல் மேல நின்னுண்டு தபஸ் பண்றவா. ரொம்ப கடினமான தபஸ் எல்லாம் இங்க சொல்லப்படுறது. அதே மாதிரி கைகள் ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுட்டு நாள் முழுக்க நின்று தபஸ் பண்றவா. சூரியனை பார்த்துட்டே நாள் முழுக்க நின்று தபஸ் பண்றவா. ஒத்த கால்ல நகராம நின்றுட்டு தபஸ் பண்றவா. நாள் முழுக்க சுவாசம் பண்ணாம இருந்துட்டு ராத்திரில சுவாசம் பண்றவாளா. இப்படி எல்லாம் இருக்கு. ஏவை திவா நிருச்சுவாசா மாசோஸ்வாசாச்ச ஏ புனஹா. என்ன பகல்ல மூச்சை நிறுத்துறவர்கள் சொல்றார். நிருஸ்வாசாக திவா. அது மாதிரி கும்பகம், ரேச்சகம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி யோகிகள்னு அர்த்தம். வாய் வழியாக காத்து விடுறவர்கள், மாசம் முழுக்க சாப்பிடாம இருக்கிறவர்கள், மாசோபவாச விரத விரதனாஸ் சாதுர்மாசிய விரதாஸ்ச 4 மாச விரதம், சாதுர்மாசிய விரதம், சாந்திராயண விரதம், இது மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கிறவர்கள், 6 மாசத்திற்கு விரதம் இருக்கிறவர்கள், அதே மாதிரி கண்ணை சிமிட்டாம இருக்கிறவர்கள், இப்படியெல்லாம் இருக்கு கடோரமான விரதங்கள். அப்புறம் மழை தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்கிறவர்கள். இன்னொன்னு மரம் மாதிரி இருப்பாளாம். மான் உடம்ப தேய்ச்சின்னு போகுமா அவ உடம்புல. அந்த மாதிரி அசையாம அப்படியே நின்று இருக்கிறவன் அந்த மாதிரி இருக்கான். ஏச்ச ஸ்தானூபமாம் பிராப்தாக மிருககண்டூதி சௌக்கியதாக. மானுக்கு சுகத்தை கொடுக்குதான் உடம்ப தேய்ச்சின்னு போறதுக்கு. ஸ்தானூபமாம் பிராப்தாக மரம் மாதிரி அப்படி நிக்கிறான். ஜடாட்டவி கோட்டராந்தகா கிருத நீடாண்டஜாஸ்சயே பிரரூட வாமலூராங்காக ஸ்நாயுனத்தாஸ்தி சஞ்சயாக லதாப்ரதானைஹி பரிதஹ வேஷ்டிதா அவயவாஸ்சயே சஸ்யானி ச பிரரூடானி யதங்கேஷு சிரஸ்திதி. பரிசியா இன்னும் உக்கிரமான தபஸெல்லாம் சொல்றார். சில முனிவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தபஸ் பண்ண தலையில பட்சிகள்லாம் கூடு கட்டி அவ தலையில வளருதான். ஜட்டாடவி கோட்டர் அந்தகா கிருத நீடாண்டஜாஸ்ட. அண்டஜானா பறவைகள். பறவைகள் இவாளோட தலைமுடிக்கு நடுவில் இப்ப நமக்கு பேர்ந்தா உட்காருது. இவாளுக்கு அவ்வளோ ஜட காடு மாதிரி வளர்ந்து போயிடுதான். அதனால பறவை பிரரூட வாமலூராங்காக இவ தலையில உட்கார்ந்துருதா. சில பேரை சுத்தி எறும்பு புத்து. என்ன
சஞ்சயாக லதா பிரதானை. அது இந்த வால்மீகி கதையில வருது இல்ல, வல்மீகம் என்ற எறும்பு புத்து. வால்மீகநாதர்னு திருவான்மியூர்லயும் பரமேஸ்வரனுக்கு அதான் பேரு, அந்த புத்து இருக்கிறதுனால. அது மாதிரி இந்த எறும்பு புத்து உடம்பு சுத்தி அந்த அளவுக்கு தபஸ் பண்றவா. சில பேர் வெறும் எலும்பு கூடாக, ஒன்னும் சாப்பாடு கீப்பாடு இல்லாம அப்படியே எலும்பு கூடு மாதிரி இருக்கிற தபஸ்விகள். அப்புறம் எங்க பார்த்தாலும் கொடி படர்ந்திருக்கிற உடம்பு. அவ அப்படியே தியானம் பண்ண 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 செடி கொடிகள்லாம் அவ மேல படர்ந்துருதான். லதா பிரதானி பரிதகா வேஷ்டிதா அவயவாஸ்ச. உடம்ப சுத்தி கொடி படர்ந்துருத்தான். அந்த மாதிரி இருக்கிறவா அசையாம இருந்தாதானே அது வந்து படரும். அத்தனை வருஷம் அசையாம அப்படியே உட்கார்ந்து தபஸ் பண்றவர்கள் என்ன அப்படியே இருக்கிறதுனால செடி கொடிகளே அவ மேல வளர்றதாம். சசியானிச்ச பிரரூடானி எதங்கேஷு சிரஸ்திதி, அசையாம இருக்கிறதுனால. இத்தியாதி சுதப கிளிஷ்ட வர்ஷ்மானஹா ஏ தபோதனாஹா பிரம்மாயுஷா தபோலோகேதே வசந்தி அகுதோபயா. பிரம்மாக்கு எத்தனை வயசோ அத்தனை வருஷம் பயம் இல்லாம அவள்லாம் இந்த லோகத்துல வந்து வாழ்கிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான லோகம் இந்த தப்போலோகம். தபஸுக்கான லோகம், தபசு பண்ணி அடையக்கூடிய லோகம் அது. அப்போ தபசு விஷ்ணு உபாசனை பண்றதை விடையும், நீ வந்து ஸ்ரீ வாசுதேவ உபாசனை பண்றதை விடையும் கட்டோர தபஸ் பண்ணேன்னா இன்னும் உன்னதமான லோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதா இங்க தாத்பரியம். ஏன்னா இந்த காலத்துல இது ஒண்ணு, கலவு கல்மஷ சித்தானாம் அரேர் நாம கீர்த்தனம். இங்க வந்து சொல்ல போறார் பின்னாடி, இது எதனாலேயே நீ மோட்சத்தை அடைய முடியாது, ஞானத்தினாலதான் மோட்சத்தை அடைய முடியும்னு பிரம்மாவே. கலவு கல்மஷ சித்தானாம் ஹரிநாம கீர்த்தனம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. கல்மஷ சித்தானாம் இப்ப இருக்கிறவா என்ன சொல்றான்னா, தபஸ் பண்ண வேண்டாம், இந்த இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஞானத்தெல்லாம் ஆசிரியிக்க வேண்டாம், கர்மயோகம் அதெல்லாம் கலியுகத்துல வந்து கஷ்டம் பண்றது, ஒன்லி பஜனை தான் பண்ணணும், இத பண்ணப்படாதுங்கிற லெவல்ல சொல்லப்படுறது கிடையாது. இதுவும் அது இதுல கொண்டு விடும், இதுவும் கேமத்தை கொடுக்கும், அதுவும் கேமத்தை கொடுக்கும். நித்திய கர்மா விடாம பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஞான விஷயங்களை கேட்கணும், முடிஞ்ச வரைக்கும் தபஸ் பண்ணணும், அப்படிதான் சொல்லணும் மக்களுக்கு. கொஞ்சம் நெஞ்சம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய இதெல்லாம் வேண்டாம், பஜனையை கேட்டு டான்ஸ் ஆடினா போறோம்னு சொல்றது தப்பு இல்லையா? அது ஹரிநாமத்தை உயர்வா சொல்றது இல்ல பஜனையை உயர்வா சொல்றதுங்கிறது கரெக்ட் தான். அதுக்காக இதை வந்து வேண்டாம்னு எதுக்கு சொல்லணும்? இதையும் பண்ணு அதையும் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா யாருக்கு இதுல ருச்சி இருக்கோ, இதை பண்ண முடியறதோ இதை பண்ணுன்னா அவனை வந்து ஊக்கப்படுத்தணுமே ஒழிய, கலியுகத்துல இதெல்லாம் முடியாது. அது மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சாரம். கலியுகத்துல வந்து இதெல்லாம் கர்ம அதெல்லாம் முடியாது, ஞானம் எல்லாம் முடியாது, அதெல்லாம் கிருத்த யோகம் துவாபர யுகத்துல பண்ணா, திரேதா யுகத்துல இருக்கிறவர்களுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. இங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒன்னும் இதை கொடுக்காது, கலியுகத்துல இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ சரியான ரூட்ல கைட் பண்ணல. அதுக்காக சொல்லலாம், நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவாளை பத்தி நம்ம குறை சொல்லல. இது மாதிரி இப்ப இவ்வளவு உயர்வா சொல்லப்படுறதே தபஸ், புராணம் சொல்றது. நம்ம அதுக்காக நீ உடம்ப சுத்தி எறும்பு புத்து வர வரைக்கும் உட்காந்து நீ தபசாயா பண்ண போறேன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் அந்த அளவுக்கு தபஸ் பண்ண முடிய போறது இல்லை. ஆனா தபசுமே கொஞ்சம் இருக்கணும், தியானம் பண்ணணும், இந்த மாதிரி ஊர்துவரே திசா இருக்க பார்க்கணும், ஞான விஷயங்களை கேட்கணும், முடிஞ்ச வரைக்கும் கர்மயோகத்தை பண்ணணும், இதெல்லாமும் சேர்த்து பண்ணணும். பகவான் நாம 4 மணிக்கு சொல்லிட்டே இருந்து இதையும் பண்ண வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு, சமம் என்ன? இப்ப இது ரொம்ப எக்ஸ்கியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மியூசிக் கீசிக்கோட சேர்ந்து இருக்கா, சும்மா ஜாலியா டைம் பாஸ் மாதிரி ஒரு பஜனையை கேட்டோமா, அவ்வளவுதான் என்னோட இது முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு மோட்சம் தான் டைரக்டா அப்படிங்கிற திங்கிங் மக்களுக்கு வருதான். யாவதித்தம் ச புண்ணியாத்மா ஸ்ருணோதி கணயோர் முகாத் தாவன் நேத்ரா திதி பூதா சத்யலோகோ மகோஜ்வலஹா.
இப்படி பார்த்துட்டே கடைசியாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை போய் அடைஞ்சிடுத்து அந்த விமானம். ஸ்வராவந்தௌ கணௌ தத்ர விமானாத் அவருஹ்யதௌ. உடனே கடைசி ஸ்டாப் வந்துடுது இல்ல, அதனால அவ ரெண்டு பேரும் கணங்கள் ரெண்டும் கீழே இறங்குறதான். சஷ்டாரம் சர்வலோகானாம் தேன சார்த்தம் பிரணேமது. சிவசர்மனோட கூட சேர்ந்து இவ எல்லாரும் சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மாவை நமஸ்கரிக்கிறார்கள். சத்தியலோகத்துல அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் இவாள்கிட்ட பிரம்மா பேசுறார். அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.